அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதான், விதிப்படிதான் எல்லாம் நடந்தேறும். அப்படி மிதுன ராசினியர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதுன ராசி என்பது 3வது ராசியாகும். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 2, 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆவார்கள். மாறிக்கொண்டே இருக்கும் 2 பக்கங்களை கொண்ட தன்மை உடையவராவர். இது மட்டுமில்லாமல் தனது உடை, தொழில், உறவிடம், காதல், அன்பு போன்ற எல்லாவற்றையும் மிக குறுகிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவராவர். எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்பில் மேயும் தன்மை கொண்டவர். பொதுவாக வேகமாக பேசும் தன்மை உள்ளவர். பழமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர். தற்போது என்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் ஒல்லியான உயரமான உடல்வாகும், வேகமாக நடக்கும் தன்மையும் உடையவர்கள். பார்வை பலவற்றின் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும். எதிலும் ஒரு வேகமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள். உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மையும் மிக வேகமாக செயல்பாடும் கொண்டவர்கள். பெரிய வெற்றியை உடையவர்கள். இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பார்கள் என்று எண்ண முடியாது. சூழலுக்கு தக்கவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். ஒரே நேரத்தில் 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இயல்பாக வரப்பெற்றவர்கள். ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுப்பார்கள். குறித்த நேரத்தில் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். நேரம் தவறி வருவார்கள். எதிலும் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகளையும் தேடி செல்லும் குணம் உடையவர்கள். வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பார்கள். காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்திதான் வருவார்கள். இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பலதுறை அறிவும் பேச்சு திறமையும் இவர்களை வெற்றிகரமான அரசியல்வாதியாகும். மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் மிளிர்வார்கள். பேச்சால் மற்றவர்களை மாற்றும் சக்தி கொண்டவர்கள். இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எழுத்துத்துறைக்கு அதிபதியான புத்திசாலித்தனமாகவும் தொழில் ரீதியாகவும் எழுதி பணம் சேர்க்கும் திறமை உடையவர்கள். ஆனால் கடிதங்களுக்கு பதில் எழுத மிகுந்த காலதாமதம் செய்வார்கள். புனைப்பெயர் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமையுள்ளவர்கள். இந்த மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை செய்தவரிடமே விற்கும் வார்த்தை ஜாலமிக்கவர்கள். ஒரு சில நேரங்களில் இப்படி மற்றவரை ஏமாற்றும் பழக்கம் சிக்கலில் கூட முடியும். ஆனால் பெரிய குற்றம் செய்யும் அளவிற்கு தவறான எண்ணம் உள்ளவர்கள் அல்ல. நல்ல கற்பனை திறன் உடையவர்கள். விற்பனை மேம்பாடு, விளம்பரம் செய்தல், பரப்புதல் போன்றவற்றில் நிபுணர்கள். நிகரற்றவர்கள். இயல்பாகவே இவர்கள் விற்பனையாளர்கள். மற்றவர்களை விட அதிகப்படியான தூக்கம் இவர்களுக்கு தேவைப்படும். ஆனால் இவர்களால் அப்படி தூங்க முடியாது. நரம்பு தளர்ச்சியால் அவதிப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு நல்ல சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தேவை. மிதுன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவை செயல்பட இயலாத சூழலில் தோல், கை விரல்கள், குடல், நுரையீரல் போன்றவற்றில் நோய் பெறுவார்கள். பாதம், முதுகெலும்பு, மல ஜல வெளியேற்றும் உறுப்பு கோளாறு, மூட்டுவலி, தலைவலி போன்றவற்றையும் எளிதில் பெறுவார்கள். இவர்களுடைய அலைப்பாயும் இனத்திற்கு அடியில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். ஆனால் அது என்ன என்பதை அவரால் கண்டுபிடிக்க இயலாது. இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று எண்ணக்கூடியவர்கள். எதையும் மனதிலேயே தேடி செல்லக்கூடியவர்கள். புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு மற்றும் நிர்வாகத்திறன் இருந்தாலும் விடாமுயற்சி, பொறுமை, நிதானம் இல்லாதவர்கள். பழையது சிறந்ததாக இருந்தாலும் எளிய புதியதற்காக மாற்றிவிடும் தன்மையுடையவர்கள். காட்டிலே ஆகாயத்திலே மிதக்கக்கூடியவர்கள். மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுன ராசி குழந்தை உங்களுடைய இல்லத்தில் இருந்தால் நீங்கள் மிக கவனத்துடன் வேகமாகவும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். காற்று போல் உங்களுடைய கையில் இருந்து வெளியேறும் தன்மையுடையவர்கள். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருப்பது போன்று தோற்றமளிப்பார்கள். மிகுந்த சுறுசுறுப்பு உள்ளவர்கள். இவரை மிகச்சிறு அழைத்து வைப்பது மிக கொடுமையானது. அவருடைய இயல்பு தேடுவது, புதியதை கண்டுபிடிப்பது, அதிலிருந்து கற்றுக்கொள்வது. இவர் காற்றை போன்றவர். காற்று ஒரு இடத்தில் இல்லாதது போன்றுதான் இந்த குழந்தையும் இருக்கும். பறவை போன்ற வேகமான நடவடிக்கைகளால் ஒரே நேரத்தில் 2 செயல்களை செய்வது இவர்களுக்கு இயல்பாக வரும். இவருக்கு சற்று வேகத்தை குறைக்க கற்றுத்தர வேண்டும். இக்குழந்தை நட்பான, புத்திசாலித்தனமான, விழிப்பான, அறிவுபூர்வமான, வயதுக்கு முதிர்ந்த அறிவு பெற்ற குழந்தை. இவர்களிடம் உள்ள இருவே
வேறுபட்ட குணம் சேர்க்கும் பள்ளியில் எளிதில் படிக்கும் பழகும் இயல்பு பெற்றவர்கள். தனக்கு தெரிந்ததை மற்றொருவரோடு பகிர்ந்து கொள்வதில் விருப்பம் கொண்டவர். எளிதில் இரு கைகளிலும் திறம்பட எழுத வரைய பழகிக் கொள்வார்கள். மற்றவர் போல் குரல் மாற்றி பேசுவதில் வல்லவர்கள் இவர்கள். நிஜமும் கற்பனையும் கலந்த வாழ்க்கை வாழ்வக்கூடியவர்கள். தனது எண்ணங்களை வெளிப்படுத்த வழிவகை இல்லை என்றால் தானே உருவாக்கும் மாயலோகத்தில் வாழ முற்படக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகள் பல்வேறு மொழிகளை எளிதில் பேச பழகும் திறன் எளிதில் கைகூடும். ரேடியோவில் பாடல் கேட்டுக்கொண்டே வீட்டு பாடத்தையும் திறம்பட எழுதி வரையும் திறமை கொண்டவர்கள். பொறுமை இல்லாததும் விடாமுயற்சி செய்ய மனமில்லாததும் இவர்களுடைய பெரும் குறையாகும். குறித்த நேரத்தில் ஒன்றை செய்யவும் ஒரு இடத்திற்கு செல்லவும் இயலாது. ஏனெனில் பல விஷயங்களால் இவர்களுடைய கவனம் நேரம் திசை திருப்பப்படும். விடலை பருவத்தில் தன் வாழ்க்கை குறித்த எண்ணற்ற கருத்துக்களை யோசிப்பார்கள். தங்களுடைய பெற்றோர்கள் இவர்களை இளமையாக வைத்திருப்பார்கள். இவர்களை ஏன் இப்படி பலவற்றை செய்கிறார் என்று உண்மையாகவே பதில் தெரியாது என்பார்கள். இந்த மிதுன ராசி சேர்ந்த ஆண்களினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுன ராசி ஆண் இப்படித்தான் இருப்பார் என நினைக்க இயலாத அமைதியற்ற குணமுடையவர். இவருடன் பழகும்போது இரண்டு வேறுபட்ட மனிதருடன் பழகுவது போன்ற எண்ணம் தோன்றும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களோடு பழக இவருக்கு பிடிக்கும். புத்திசாலித்தனம் நிறைந்த நகைச்சுவை உணர்வும் குறைவற்ற சமூக பழக்க வழக்கமும் கொண்டவர். முதலாக பொது இடத்தில் இவருடைய செயல்பாடுகளை காண நேர்ந்தால் இவருடைய திறமையினால் ஈடுபடக்கூடியவர்கள். தன் வாழ்வில் குறிக்கோள்களை மிக எளிதில் அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். இன்று காதலில் உங்களுடைய உங்களை சுற்றி வந்தாலும் மறுநாள் எந்தவித பற்றுதலும் இன்றி பேசுவது புரிந்து கொள்ள முடியாததாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கும். இவருடைய பல்துறை அறிவும் நம்மை மயக்க வைக்கும், வியக்க வைக்கும். பாதரசம் போன்று எளிதில் தன் நிலை மாறும் தன்மை கொண்டவர். இன்று இருப்பது போல நாளை இருக்க மாட்டார். சென்ற நாளை பற்றிய நினைவுகளை எளிதில் மறந்துவிடக்கூடியவர். இந்த மிதுன ராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய உண்மையான எண்ணத்தை மறக்க வேண்டும் என்று இவரை அறியாமல் எண்ணக்கூடியவர். பொதுவாக நம்மை குழப்பக்கூடியவர்கள். மிக நெருக்கமாக போகாமல் இருந்தால் மிதுன ராசி ஆணை காதலிப்பது எளிதிலும் சுவாரஸ்யமானதாகும். இவரை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக மன மகிழ்ச்சியோடும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவருடைய மாறும் தன்மை எதிர்த்து பேசவும் இவரோடு மாற்றிக்கொள்வது நன்மை தரும். இவரோடு மனதளவில் ஒத்துப்போக வேண்டும். அறிவிற்கு கிடைக்கும் சவால்கள் ஏற்படும். புதிய நண்பர்களாக பல நல்ல நண்பர்கள் இழக்க தயங்க மாட்டார்கள். இவருடைய தற்போதைய அபிலாசைகளுக்கு ஒத்துப்போவரிடம் தான் நட்பு கொள்வார்கள். தனிமைக்கு எதிரி கலக்கலப்பாக எப்போதும் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமண பந்தங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். எதிலும் இரண்டு வீடு, வாகனம், பட்டப்படிப்பு போன்றவை வைத்திருப்பார்கள். செய்தி மற்றும் தகவல் பரிமாற்றம் துறைகளில் இருப்பார்கள். அரசாங்க உத்தியோகமும் இவர்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிதுனத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மணந்தால் இரண்டு பெண்களை மணப்பதற்கு சமம். ஏனெனில் பலதரப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவர்கள். இவருடைய மனம் எப்பொழுதுமே பயணப்பட்டு கொண்டே இருக்கும். இவருடைய பலதரப்பட்ட குணாதிசயங்களை அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பான வயது வரும் வரை காதல் ஒரு விளையாட்டுதான். இவர்களுடைய கற்பனை திறன் பல வர்ணஜாலங்கள் நிகழ்த்தும். வேலைக்கு சென்றால் ஒரு இடத்தில் நிலைக்க மாட்டார்கள். மதிப்பும் மரியாதையும் தந்தால் ஒரு நல்ல துணையாக இருப்பார்கள். மற்ற ராசியில் பிறந்த பெண்களை காட்டிலும் காதல் இன்பம் தருவதில் வல்லவர்கள். அன்பான வீட்டு தலைவி என்ற நிலையில் இருந்து தீவிரமான சிந்தனைவாதி என்ற நிலைக்கு மாறினாலும் சாதாரண கோபதாப உணர்வுகளையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவும் மாறும். வேறுபட்ட குணங்களை கொண்டவர்கள். உண்மையான தெய்வீகமான காதலுக்கு ஏங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலேயே இருக்கும். தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி சலித்து போவார்கள். பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும். எனினும் பெண்மையின் மென்மையோடு இருக்க முடியும். இவர்களால் இவரிடம் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை எனில் இவர் ஒரு சிறந்த துணைவியாக இருக்கக்கூடியவர்கள்.